விக்ரம் தன்னுடைய லைஃப் பற்றி ரொம்ப வெளியிலேயே சொல்ல மாட்டார். அவர் குடும்பம், அவருக்கு எத்தனை பசங்க எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. அவர் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருப்பார். எப்போவாவது ஒரு சமயம் யாராவது இது மாதிரி விகடன்லேருந்து யாராவது போய் கேட்டாங்கன்னா அவர் அவங்களுக்கு சொல்லுவார். அது மாதிரி சொன்னதில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். வெளியூர் படப்பிடிப்பில் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தாலும் ரசிகர்களை குடும்பத்தோடு வரவழைத்து படப்பிடிப்புக்கு இடையூறு இல்லாமல் மணிக்கணக்கில் பேசி மகிழ்வார். நம் விக்ரமா அது என்று ரசிகர்கள்லாம் உருகி போவாங்களாம். பள்ளி படிப்பு முடிந்தது மேற்காட்டு ஆங்கிலேய ஸ்கூலில் படித்ததால் ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் என எல்லாமே சரளமாக பேசுவார். அதுவும் எக்ஸ்பெஷலி ஆங்கிலத்தில் சரளமாக கவிதை கூட எழுதுவார். எப்பொழுதும் பிடித்தது பழைய சாதம், கருவாட்டு குழம்பு, ஆட்டுக்கால் பாயா. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைன்னா கூட சாப்பாடே இறங்காது. மிகவும் குறைவாக தான் சாப்பிடுவார். ஆனால் ருசித்து சாப்பிடுவார். விக்ரத்தின் நிறைய பேர் இருக்குல்ல, சியான் விக்ரம் தானே நம்மளுக்கு தெரியும். கென்னின்னு ஒரு பேர் இருக்குது, ஜான் கென்னடின்னு ஒரு பேர் இருக்குது. அவருடைய பாஸ்போர்ட்டில் விக்ரம் கே வினோத் அப்படின்ற பேர் இருக்குது. இப்போ இந்த பேர்களை சொல்லி அழைத்தால் ஒரு ஹாய், ஒரு கையசைப்பு, ஒரு புன்னகை இலவசம். நாளைக்கு திரும்ப இன்னும் கொஞ்சம் விக்ரம் பற்றி பார்க்கலாம்.